நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரியோட வேஸ்ட் ப்ளவுஸ் துணி இருக்கும் இல்லையா, அதில் தான் நம்ம ஒரு அழகான கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கவர் இருக்கு இல்லையா மேலே, அதை வந்து கிழிச்சு எடுத்துக்கலாம். அந்த கவரை ரிமூவ் பண்ணதும் ஒரு கத்தி எடுத்து நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம இதில் வந்து ஒரு பேங்கிள் தான் செய்ய போகிறோம். ஸோ பேங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஓரங்களெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம துணி வச்சு தானே செய்ய போகிறோம்னால அது குத்தாது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வேஸ்ட்டு ப்ளவுஸ் பிட் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு உங்கள்கிட்ட மிஷின் இருந்தால் அதை வந்து அந்த ஓரத்தில் வந்து அடிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்து ஒரு 3ஆக மடிச்சுட்டு அதை ஒரு ஓரத்தில் ஃபெவிபாண்டு போட்டு அதை 3ஆக மடித்து அப்படியே சுற்றி சுற்றி ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டுற மாதிரி. நம்ம வந்து பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சும்மா அப்படியே கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து நான் ஸ்டோன் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் கொடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் வந்து நான் ஒயிட் ஸ்டோன் வந்து கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா எல்லா சாரிக்கும் மேட்சிங்காக நம்ம வெளியே பேங்கிள்ஸ் வாங்க தேவையில்லை. நம்மளே அழகாக மேக் பண்ணி போட்டுடலாம். வேஸ்ட்டான பாட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நான் வந்து இதில் பால் செயின் வந்து கொடுத்துக்கிறேன் இடையில. அவ்வளோதான், நம்மளோட பேங்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு இன்னொரு ஐடியா வந்து நம்ம பண்ணலாம். இப்போ வந்து அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து 5 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 துணியுமே முக்கோணமாக மடிச்சுட்டு ஊசி நூலை வச்சு ஊசி நூலில் 5 துணியுமே நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். கோர்த்து முடித்ததும் கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த கோர்த்ததை அம்புட்டையும் ஒன்றா சேர்த்து கீழே அப்படியே அந்த நூலை வச்சு கட்டிடுங்க. கோர்த்த 5 பூவையும் சேர்த்து அப்படியே கீழே வச்சு கட்டி விட்டுருங்க. கட்டி முடிச்சு போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பூ மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். குழந்தைங்களோட கவுனில் வந்து இதை வந்து அட்டாச் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம 2 கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.